வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த செந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியும், அந்த ஜாப் ராக்கெட் கேஸில் ஏடிஎம்கேலேருந்து இங்கே அவர் மாறி வந்தப்புறம் பல கட்சி மாறி வந்தவர். இங்கே வந்தப்புறம் என்ன ஆகுது, இந்த மாதிரி கேஸ் ஃபைல் ஆகுது. அதுக்கப்புறம் வெளில வர முடியல, மந்திரி பதவி இழந்தால் தான் வர முடியும், இல்லாட்டி சாட்சி கலைச்சுருன்னு சொல்லும் போது ஒரு 8 மாதம் கழிச்சு தான் மந்திரி பதவியை ரிசைன் பண்ணுறாப்படி, எம்எல்ஏ தான். அதுக்கப்புறம் இப்போ தான் ஜாமீன் கிடச்சி வந்தோடனையும் அவர் சிக்கல் இருக்குது. இப்போ இதே தான் டெல்லி மணீஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கு மேலே வேறு ஒரு அதிஷின்ற ஒரு அம்மா உட்கார வச்சுட்டார், சீஃப் மினிஸ்டராக வெளியில் போயிட்டார் கெஜ்ரிவால். அவர் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவும் இன்னும் வெயிலில் வெளில வந்து கேஸ் இருக்குன்னு மந்திரி ஆகலை. இப்போ ஏற்பட்டாலும் இப்போ வந்தோடனே மந்திரி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சம்பாதிச்சு கொடுக்குறது எல்லாம் ரைட்டு. அப்போது இப்போ போய் வந்து டெய்லி ஒரு 10 நாளுக்கு போய் கையெழுத்து போடணும், அமலாக்கத் துறையில் போலீஸ்ட்டு ஆஜராகணும். எப்படி தீர்ப்பு சாட்சி கிடைக்காமல் இருப்பாங்களா, இது எப்படி கேட்டால் கரெக்டாக பதில் சொல்லுவார், எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அதனால் இப்போ யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காங்க, இங்கோட்ட இந்த மாதிரி பெயில் வாங்கிட்டு போயிட்டு மந்திரியாக இல்லாமல் இப்போ போய் மந்திரி ஆகியிருக்காரு, சாட்சி கிடைக்க மாட்டாருன்னு. ஸோ இனி சிக்கல் வரப்போகுது. இவருக்கு மட்டும் இல்லை, பொன்முடி இன்னும் உள்ளிட்ட எல்லோரும். ஏன்னா இப்போ என்ன கேட்டிருக்காங்க கோர்ட்டுனா, மற்ற யார் இதெல்லாம் என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க டிஎம்கே தரப்பில் உள்ள மந்திரிகளுது. இப்போ இது மட்டும் இல்லை, எல்லாருமே போக ஆரம்பிக்கும். அப்போது அந்த அவங்க எல்லாருக்குமே சிக்கல் வரும். எல்லாமே அதுலேருந்து ரிலீவ் பண்ணி வேலையை முடிச்சுட்டு தான் போய் மந்திரியாக தான் இருக்கக்கூடிய. அதுக்கப்புறம் ஆட்சி இருக்குது இல்லை, அது வேறு விஷயம். அப்போது இவர் வந்த வேகத்திலே பதவி ஏற்றனால இப்போ எல்லாருக்குமே சிக்கல் வரப்போகுது அப்படிங்கிறது இதில் வருது. இப்போ சிறப்பு நீதிபதியை இது பண்ணி தான் இவர் விசாரிக்கணும். 2000 பேர்லாம் வழக்கில் சேர்த்துருக்காது, எந்த காலத்தில் முடியும்ன்ட்டு இப்போ இன்னும் கடுமையாக்க போகிறாங்க. வாய்தா வாங்கக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இன்னும் கடுமையாகலாம். மந்திரி பதவியும் போகலாம். இவரை ஒட்டி பல பேருக்கும் அது இதாகலாம். இதனால் என்னென்னா, கட்சிக்குள்ளே இவருக்கு பதவி போகிறது இது மாதிரி இல்லாமல் மற்றவங்களுக்கும் பாதிப்பு. ஸோ உள்ளே வெளியிலையும் ப்ராப்ளம் வரும்னு பார்ப்போம். நன்றி. ஜெயஹிந்த்.